பட்டம்னா ஒருத்தருக்கு தான் அந்த பட்டம் சூட் ஆகும். அது சூப்பர் ஸ்டார் சொன்னாதான் அந்த பட்டம் சூட் ஆகும். உண்மையில நீங்க எங்க போனாலும் சூப்பர் ஸ்டார் சொன்னா அது ரஜினி சார் அது எல்லாருக்கும் தெரியும். சோ ஒருத்தருக்கு மட்டும் தான் அந்த பட்டம் சூட் ஆகும். ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். திடீர்னு எதுக்காக நயன்தாரா என்ன லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிடாதீங்கன்னு சொன்னாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. ஆனால் மக்கள் என்னவோ அதை வச்சு அவங்கள பயங்கரமாக ட்ரோல் பண்ணி தான் வந்துகிட்டு இருக்காங்க. உன்னை யாருமா இதுக்கு முன்னாடி லேடி சூப்பர் ஸ்டார் கூப்பிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஓரளவுக்கு ஊடக நண்பர்களுக்கு தெரியும் அவங்க லேடி சூப்பர் ஸ்டார்னு கூப்பிட்டு இருக்காங்கன்ட்டு. சாதாரண மக்களுக்கு தெரியுமா அப்படின்றது எனக்கு தெரியலங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள பயங்கரமாக ட்ரோல் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ குஷ்பு வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. அதாவது சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தை நீங்கள் ரஜினிக்கு மட்டும் கொடுங்களேன், எதுக்காக மற்றவங்களுக்குலாம் வந்துட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒரு காலத்தில் கோயில் கட்டினாங்க, நான் இப்போ அவங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், பட் எனக்கு மற்றபடி எந்த பட்டமும் வேணாம். அதே மாதிரி சூப்பர் ஸ்டார்ன்றது ஒருத்தர் தான், அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். மற்றபடி அந்த பட்டத்தெல்லாம் யாருக்குமே வந்துட்டு கொடுக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் ரொம்ப ஓப்பனாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுவும் நயன்தாராவை குறிவைத்து தான் சொல்லியிருக்காங்கன்றதுல டவுட்டே கிடையாது. இதனால் வரைக்குமே அவங்க அந்த பேரை வச்சுக்கிட்டது தப்பு தான். நயன்தாரா வந்துட்டு இதனால் வரைக்குமே சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பேரை வச்சுக்கிட்டதே தப்பு தான். ஸோ இப்போ இவங்க எடுத்துருக்க முடிவு ஓரளவுக்கு நல்லது தான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு குஷ்பு சொல்லியிருக்காங்க. பயங்கரமாக பங்கமாக கலாய்ச்சிருக்காங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, லேடி சூப்பர் ஸ்டார் சமீபத்தில் நடித்த எல்லா படமும் வந்துட்டு ஃப்ளாப்பு அப்படின்றது ஊரறிந்த உண்மை. ஸோ உங்களுக்கு இது சம்பந்தமாக என்னெல்லாம் தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற விஷயங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.